மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மெயின் ஃபீல் ஆஃப் ஆன் ஆட்டம். அதுதான் நம்ம லெசனோட ஹெட்டிங்கு. இவங்க வந்து ஈக்குவேஷன்ஸ், அடுத்து ஹைசன்பர்க் கன்சர்வேட்டிவ் பிரின்சிபல், இந்த மாதிரி கான்செப்ட்லாம் வச்சு கடைசியாக வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் அன் ஆட்டம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதோட மெயின் ஃபீச்சர்ஸ், அது அந்த தியரி வந்துட்டு ஒரு என்ன சொல்ல, எலக்ட்ரான்ஸ் எப்படி அந்த ஆட்டம்ஸில் அமைஞ்சிருக்கும், சரிங்களா, எலக்ட்ரான்ஸ் எப்படி அந்த ஆர்பிட்டால்ஸில், சரிங்களா, அந்த ஆட்டத்துக்கு அமைஞ்சிருக்கும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுது. சரிங்களா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, இந்த எனர்ஜி ஆஃப் ஆன் எலக்ட்ரான் இல்லைனா இன் ஆட்டம்ஸ் இஸ் குவான்டைஸ்டுனா அளவிடப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபஸ்ட்டு ஆர்பிட் அப்படின்னா தெரியும், n is equal to k is equal to 1 அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஆர்பிட்டால்னா l is equal to 2, m is equal to 3 அப்படின்னு சொல்லுவாங்க. k செல், l செல், m செல், n செல்னு சொல்லுவாங்கல்ல. அதில் ஃபஸ்ட்டு செல்லில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்றது வந்துட்டு அளவிடப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எனர்ஜி ஆஃப் an atom is குவான்டைஸ்டுனா என்னப்பா, ஃபஸ்ட்டு ஆர்பிட் எலக்ட்ரான் தான். இது எதை பேஸ் பண்ணி சொல்றாங்க, அக்கார்டிங் டு 2 n ஃபார்முலா. சரிங்களா, n-க்கு பதிலாக நீங்க 1 சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, 2 சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா செகண்ட். சரிங்களா, அப்ப ஃபர்ஸ்ட் செல் எத்தனை முடியும்னா இதுல சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 2 எலக்ட்ரான்ஸ் மட்டும் தான். இது 2 அப்படின்னா எனர்ஜி ஆஃப் ஆன் எலக்ட்ரான்ஸ் இன் ஆட்டம், சரிங்களா, இஸ் குவான்டைஸ்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட், தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் குவான்டைஸ்டு எலக்ட்ரானிக் எனர்ஜி லெவல்ஸ், சரிங்களா, இஸ் டைரக்ட் ரிசல்ட் ஆஃப் த வேவ் லைக் பார்ட்டிகல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னால் அந்த இருக்கிறது இஸ் குவான்டைஸ்டு, சரிங்களா, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் குவான்டைஸ்டு எலக்ட்ரானிக் எனர்ஜி லெவல்ஸ் இஸ் டைரக்ட் ரிசல்ட் ஆஃப் வேவ் லைக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு ஆர்பிட் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக எத்தனை எலக்ட்ரான் இருக்க முடியும்னு சொன்னோம், 2. இது செகண்ட் ஆர்பிட்னா 8 எலக்ட்ரான் இருக்க முடியும். சரிங்களா, ஏன்னா இது வந்துட்டு குவான்டைஸ்டுன்னு சொல்லிட்டாங்க. இது எதுக்கு டைரக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிது, டைரக்ட் ரிசல்ட் ஆஃப் த வேவ் லைக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். சரிங்களா, வேவ் நேச்சர் எலக்ட்ரான்ஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு தெரியும், பார்ட்டிகல் கேரக்டர் இருக்குது, வேவ் கேரக்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யார் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு, டி ப்ராக்லே. யார் எக்ஸ்பிளைன் பண்ணதுப்பா, டி ப்ராக்லே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அதுதான் ஃபைனல் என்ன கொண்டு வந்திருப்பார், லாம்டா ஈக்குவல் டு h/mv. நம்ம வீடியோ கிளாஸ்லேயே கொடுத்துருக்கோம். இதை தான் யார் எக்ஸ்பிளைன் பண்ணா, டி ப்ராக்லே. இதுதான் என்ன சொல்லியிருப்பாங்க, அதாவது டியூவல் நேச்சர் ஆஃப் பார்ட்டிகல் இல்லைனா டியூவல் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லியிருப்பார். டியூவல் நேச்சர்னா வேவ் கேரக்டர் இருக்கும், பார்ட்டிகல் கேரக்டர் இருக்கும். சரிங்களா, அந்த இடத்துல வேவ் கேரக்டர் இருக்கிறதுனால தான் கண்டிப்பாக இந்த லாம்டா வேல்யூ கால்குலேட் பண்ண முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் அந்த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் குவான்டைஸ்டு எலக்ட்ரானிக் எனர்ஜி லெவல் இஸ் டைரக்ட் ரிசல்ட் ஆஃப் வேவ்லெட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். The solutions of Schrödinger wave equations gives the allowed energy levels orbits. சரிங்களா, என்ன சொல்லுது, ஸ்கார்டிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன் அப்படின்ற டாபிக் நம்ம இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணல, அது நான் அடுத்த கிளாஸில் வீடியோ கிளாஸாக கொடுக்குறேன். சரிங்களா, அப்போ ஸ்கார்டிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஃபார்முலா வரும், டோ ஸ்கொயர் சை பை டோ எக்ஸ் ஸ்கொயர், அடுத்து டோ ஸ்கொயர் சை பை டோ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் சை பை டோ இசட் ஸ்கொயர் மைனஸ் ஹச் ஸ்கொயர் 8/m ஈக்குவல் டு 0 அப்படின்ற மாதிரி இ மைனஸ் வி ஈக்குவல் டு 0ன்னு டெரைவ் பண்ணுவாங்க. அந்த ஈக்குவேஷனை நம்ம அதை பார்க்கலாம். அந்த ஈக்குவேஷன்ஸ், அதாவது இந்த ஸ்கார்டிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன், டைம் இண்டிபெண்ட் ஸ்கார்டிஞ்சர் ஈக்குவேஷன் நெக்ஸ்ட் கிளாஸ் சொல்கிறேன். டைம் இண்டிபெண்டன்ட் ஸ்கார்டிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன் கிவ்ஸ் த அலௌட் எனர்ஜி லெவல்ஸ். அலௌட் எனர்ஜி லெவல்ஸ்னால் அதுக்கு பேர் தான் ஆர்பிட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஆர்பிட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் என்னது, நியூக்ளியஸை சுற்றி உள்ள அந்த வட்டப்பாதைக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ஆர்பிட். இதான் நியூக்ளியஸ்னா இந்த நியூக்ளியஸை சுற்றி உள்ள அந்த சர்க்குலர் பாத், எலக்ட்ரான் ரிவால்விங் அரவுண்ட் த சர்க்குலர் பாத் இஸ் கால்டு என்னதுப்பா, ஆர்பிட். ஆர்பிட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒரு வட்டப்பாதை, நியூக்ளியஸை சுற்றி இருக்கும், அங்கே எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ரிவால்வ் ஆகும், ரொட்டேட் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா, எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சர்க்குலர் பாத், எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சர்க்குலர் பாத் அண்ட் தட் இஸ் கால்ட் என்னது, ஆர்பிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டு ஹைசன்பர்க் கன்சர்வேட்டிவ் பிரின்சிபல். சரிங்களா, எல்லா கான்செப்டையும் இதில் உள்ளே கொண்டு வராங்க. ஹைசன்பர்க் கன்சர்வேட்டிவ் பிரின்சிபல் என்ன சொல்லியிருப்பாங்க, ஒரே நேரத்தில் மிகவும் துல்லியமாக நுண்துகளின் நிலை மற்றும் திசை வேகம் ஆகியவற்றை அளவிட முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஐ மீன் என்ன சொல்ல வரீங்கன்னா, டெல்டா எக்ஸ் அப்படின்னு சொன்னால் பொசிஷன், டெல்டா எம் இன்டூ வி அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா பி மொமெண்டம் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு h/4. இதான் வந்துட்டு என்னப்பா, ஹைசன்பர்க் கன்சர்வேட்டிவ் பிரின்சிபல். அதாவது இது வந்துட்டு ஒரு நுண்துகளோட நிலை எந்த இடத்துல இருக்குது சார், பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலை அப்படின்னா என்ன அர்த்தம், பொசிஷன். இது வந்துட்டு என்னது, மொமெண்டம் சொல்லுவாங்க. மொமெண்டத்தை எப்படி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதலாம், மேஸ் இன்ட்டு வெலாசிட்டி அப்படின்னு எழுதலாம்.
ஒரே நேரத்தில் இந்த நிலையையும் இந்த திசை வேகத்தையும் ஒரு நுண்துகளுக்கு ஸ்மால் பார்ட்டிகளுக்கு நீங்கள் கால்குலேட் பண்ண முடியாது. அதான் அந்த ஹைசன்பர்க் அன்சர்னிட்டி பிரின்சிபல். இந்த எக்ஸாக்ட் பொசிஷன் அண்ட் மொமெண்டம் அதான் சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்ட் பொசிஷன் அண்ட் மொமெண்டம் ஆஃப் அன் எலக்ட்ரான் கேனாட் பி டிட்டர்மைன்ட் வித் அப்சல்யூட் அக்யூரசி. மிகவும் துல்லியமாக, சரிங்களா, மிகவும் துல்லியமாக நுண்துகளின் நிலை மற்றும் திசைவேகம் ஆகியவற்றை அளவிட முடியாது. அஸ் அ கான்சிக்வன்ஸ் குவாண்டம் மெக்கானிக்ஸ் இன்ட்ரோடியூஸ் த கான்செப்ட் ஆஃப் ஆர்பிட்டால். அதை தொடர்ச்சியாக என்ன பண்ணுது, மெக்கானிக்ஸ் ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணுது. உங்களுக்கு தெரியும் ஆர்பிட்டால்னா நீங்கள் போன தடவை டிஃபரன்ஷியேட்டில் எழுதியிருக்கீங்க ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்பிட்டால் இஸ் ஏ 3-dimensional ஸ்பேஸ் in which probability of finding the electron is maximum. சரிங்களா, ப்ராபபிலிட்டின்னு என்ன அந்த இடத்துல வாய்ப்பு, எலக்ட்ரானை கால்குலேட் பண்ணுறது இல்லை கண்டுபிடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எந்த இடத்துல அதிகமோ அதுக்கு பிறகு என்ன சொல்லியிருக்காங்க, ஆர்பிட்டால். ஆர்பிட்டால் இஸ் ஏ 3-dimensional ஸ்பேஸ் in which the probability of finding the electron is maximum. அடுத்து 4th பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, the solution of Schrödinger wave equations for the allowed energy of an atoms gives a wave function. wave function அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்க, psi. இது வந்துட்டு Schrödinger wave equationல வரும் இந்த psi அப்படின்றது. the solution of Schrödinger wave equation for allowed energies of an atoms gives a wave function psi which represents atomic orbital. psi அப்படின்னா என்ன மீனிங் சொல்றாங்க, அட்டாமிக் ஆர்பிட்டால். 1 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க, சரிங்களா. அட்டாமிக் ஆர்பிட்டலோட சிம்பிள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன வச்சுக்கணும், psi அப்படின்னு. The wave nature of electron present in an orbital can be well defined by wave function psi. இந்த வேவ் நேச்சர் வந்துட்டு இந்த எலக்ட்ரான்ஸ்க்கு வந்துட்டு கண்டிப்பாக பார்ட்டிக்கல் நேச்சர் இருக்குது, அடுத்து என்ன நேச்சர் இருக்குன்னு சொன்னோம், வேவ் நேச்சர் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதை தான் சொல்கிறாங்க, இந்த வேவ் நேச்சர் ஆஃப் அன் எலக்ட்ரான் present in an orbital can be well defined by the wave function that is called என்னது, psi. psi என்னதுப்பா, அட்டாமிக் ஆர்பிட்டால். அந்த வேவ் நேச்சரை குறிக்கிறதுக்கு என்ன வருதா இந்த இடத்துல, அந்த வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அட்டாமிக் ஆர்பிட்டால் psi அப்படின்றது வருதுன்னு சொல்லியிருக்காங்க. சும்மா தியரியாக இருக்கும், அப்படியே மெமரி பண்ணுறது தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, the wave function psi itself has no physical meaning. இதுக்கு எந்த ஒரு வேல்யூவும் கிடையாது. psi அப்படின்னு சொன்னால் அட்டாமிக் ஆர்பிட்டால்னு சொன்னோம்ல, இதுக்கு வந்துட்டு எந்த ஒரு மீனிங்கும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. நோ பிசிக்கல் மீனிங், ஏதாவது வேல்யூ இருக்குமா அப்படின்னா கிடையாது. however the probability of finding electron in a small volume, I mean tx dy dz அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. around the point x-axis, y-axis, z-axis is proportional to psi x y z whole square அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதில் என்ன போட்டுறாங்க இந்த இடத்துல, அப்படியே இந்த எக்ஸ் ஒய் இசட்னு எடுத்தீங்கன்னா டிஎக்ஸ் டிஒய் டிஇசட் அப்படின்ற மாதிரி. இதை இந்த psi வேவ் ஃபங்க்ஷன் போட்டு நீங்கள் ஸ்கொயர் பண்ணி எழுதுனீங்கன்னா இங்கே psi போட்டு நீங்கள் ஸ்கொயர் பண்ணி எழுதணும். இந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி அண்ட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் வேல்யூவில் வரும்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. இதுதான் குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் அன் ஆட்டமில் ஒரு 5 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. திரும்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் ஆட்டம் இஸ் குவான்டைஸ்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட், the existence of quantized electronic energy level is direct result of wave-like properties of electrons. The solution of Schrödinger equations gives allowed energy levels. அப்புறம் ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபலை வச்சு ஆர்பிட்டால் கான்செப்டை சொல்லியிருக்காங்க. 4th பாயிண்ட்டு, சரிங்களா, அந்த psi அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க, அட்டாமிக் ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு அந்த psiக்கு வந்துட்டு எந்த ஒரு பிசிக்கல் மீனிங், எந்த ஒரு வேல்யூவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த கான்செப்ட் psiனா என்ன, XYZனா என்ன, அந்த மாதிரி கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த கிளாஸில் வீடியோ கிளாஸில் என்ன பார்த்தலாம், நம்ம Schrödinger wave equation பார்த்துட்டோம்னா இந்த லெசன் முடிஞ்சிடும். Thank you friends.